இந்த வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, செகண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி நடக்குது, ஐ மீன் இட்ஸ் ப்ராசஸ், அண்ட் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக பணம் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது மூணை பற்றி கிளியர் கட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய பேர் ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து பல லட்சம் வரை பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஆன்லைனில் நிறைய கம்பெனி நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்டை எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறத கஸ்டமர்ஸும் அதிக பேர் இருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற நீங்கள் கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் இன்டர்மீடியட்டாக இருந்து கம்பெனியோட ப்ராடக்டை கஸ்டமருக்கு தெரியப்படுத்துவீங்க. கஸ்டமர் நீங்கள் தெரியப்படுத்தின ப்ராடக்டை வாங்கும்போது கம்பெனி சைட்லேருந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான சம் பர்சன்டேஜ் கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். செகண்ட், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி நடக்குது, ஐ மீன் இட்ஸ் ப்ராசஸ், எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக பணம் கிடைக்குது. ஆன்லைனில் நிறைய கம்பெனி ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த 3. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் 1, ஆன்லைனில் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கம்பெனி, அவங்கக்கிட்ட நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிள், அமேசான் கிட்ட நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. ஸ்டெப் 2, அமேசான் கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் அமேசான் கிட்டேருந்து உங்கள் நேமில் வாங்கணும். ஸ்டெப் 3, அப்படி நீங்கள் அமேசான் கிட்டேருந்து வாங்க அந்த ப்ராடக்டோட லிங்க் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும், லைக் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இதிலெல்லாம் அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4, ஷேர் பண்ணப்பட்ட அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராவது அமேசானில் போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான கமிஷன் அமேசான் கிட்டேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் உள்ள ஒரு ப்ராடக்ட் லிங்க் ஷேர் பண்ணுறீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அமேசானில் யாராவது அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்காக அமேசான் உங்களுக்கு ஒரு 10% கமிஷன் தராங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது போல் எத்தனை பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட் சேல் நடக்குதோ ஒவ்வொரு சேலுக்கும் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 10 ப்ராடக்ட் சேல் ஆச்சுன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். இப்படி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய பேர் நல்லாவே பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கம்பெனி கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வாங்குவீங்க, அந்த லிங்கை ஆன்லைனில் ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கம்பெனியில் யாராவது போய் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான கமிஷன் அந்த கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 3, எங்கெங்கெல்லாம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமாக சோஷியல் மீடியாவில் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு. தென் வெப்சைட், பிளாக். எக்ஸாம்பிள், யூடியூப்ல நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுவாங்க, மொபைல் பற்றி, டிவி பற்றி, கேமரா, இதெல்லாம் பற்றி ரிவ்யூ கொடுப்பாங்க. சில பேர் பியூட்டி ப்ராடக்ட், கிளாத்திங், ஃபர்னிச்சர் ஐட்டம், இது போல ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி சில பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க. சில பேர் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, ட்ரேடிங் ஆப் சொல்லுவாங்க, கேமிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லும்போது வீடியோட எண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் இருக்கும், ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நாம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேராக இருக்கலாம். ப்ராடக்ட் அந்த சாஃப்ட்வேர் சைடில் இருந்து அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் கமிஷன் போகும். ஸோ அந்த இடத்துல அந்த யூடியூபர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ். இப்படி தான் யூடியூபர் நல்லாவே பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சில ஃபேமஸான யூடியூபர்ஸ் யூடியூப்பில் வர அமௌண்ட்டை விட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக வர அமௌண்ட்டு தான் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. தென் எங்கெல்லாம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இப்போ வாட்ஸ்அப் குரூப்லலாம் நிறைய ப்ராடக்ட் லிங்க் ஷேர் ஆகும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த லிங்கோட அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் அந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து கமிஷன் போகும். இப்போ டெலகிராமில் அதிகமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு. டெலகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எப்போல்லாம் பிக் சேல்ஸ் வரும், எப்போல்லாம் டிஸ்கவுண்ட் போடுறாங்க, எப்போல்லாம் ப்ராடக்ட் நார்மல் ரேட்டை விட கம்மியாக வருது, இதுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வர எல்லா லிங்க்குமே அஃபிலியேட் லிங்க் தான். அந்த லிங்க் மூலமாக அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்கிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கணும் கண்டிப்பாக தோணும், எப்படி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கான அஃபிலியேட் லிங்க் கம்பெனி சைட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது, இதெல்லாம் என்கிட்ட இப்போ கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நாம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல் நடந்துட்டு இருக்கு, இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் தராங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகப்படியான கமிஷன் தராங்க, ஒரு கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான கஸ்டமர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, ஆல்ரெடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நல்லாவே பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு தென் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா,
எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணணும். தென் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சில பேர் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பேசிவ் இன்கமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது போல் ஆன்லைனில் என்னென்ன பேசிவ் இன்கம் மெத்தட்லாம் இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்லைனில் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படி ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகிறது, தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.